டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். கோடிகள்ல விலை போற ஒரு மெயின் பைபாஸ்ல 20-25 பேரோட ஒரு கூட்டு குடும்பம் காலகாலமா அவங்களால முடிஞ்ச தொழிலை செஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுல வாழ்ந்து வராங்க. திடீர்னு ஒரு நாள் நைட் பெரும் சத்தத்தோட ஒரு புகை வருது. ஏதோ நடக்க போகுதுங்கிறத யூகிச்சவங்க அவசரமா புள்ளக்குட்டியை கூட்டிக்கிட்டு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ள அவங்க காலமா வாழ்ந்த வீடு தரமட்டமாகுது. அதிர்ஷ்டவசமா உயிர் சேதம் எதுவும் இல்ல. ஆனா உயிர் பொழைச்சு என்ன பண்றது? அடுத்த வேலை சாப்பாடு, போட்டுக்க துணி எதுவும் இல்லாம அகதிகளா நடு ரோட்ல நிக்கிறாங்க. அங்கன்வாடி, சமுதாய கூடம்னு பல இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்கிருந்தும் அப்புறப்படுத்தப்படுறாங்க. யாரு செஞ்ச தப்பால அவங்க வீடு போனுச்சோ அவங்களும் உதவ முன்வரல. மக்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அரசாங்கமும் கைவிட்டுருச்சு. பல போராட்டங்களுக்கு பிறகு சிலரோட உதவியோட ஹவுசிங் போர்ட்ல இடம் கிடைக்குது. இந்த சம்பவம் நடந்து ஏறத்தாழ 10 வருஷம் ஆகியும் சொந்த வீடும் நிலமும் இருந்தும் அந்த இடத்துல வாழ முடியாம கடகோடியில இருக்க ஒரு ஹவுசிங் போர்ட்ல பல இடர்பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில ஏண்டா வாழுறோங்கிற வழியோட இப்ப வரைக்கும் சொந்த வீட்டை மீட்கிறதுக்கான போராட்டத்தோட ஒரு குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வீடு இடிஞ்சு போய் ஒரு இரவுல வந்து இனிமே எங்களுக்கு வீடு இல்ல, எதுவுமே இல்லைன்னு ஒரு இடத்துல யாரால இருக்க முடியுமா? 10 வருஷம் ஆச்சு அம்மா. இந்த இதெல்லாம் நான் தீபாவளி வெடியே கொண்டாடல. நான் 55 வருஷம் என்ன பண்ணுன்னே தெரியாம எங்க வாழ்க்கை இருண்டு போன சூழ்நிலையா மாறிடுச்சு. வீடு சொந்த வீடு பைபாஸில் சிவகாசி பைபாஸ் பாரதி நகர், அம்பலமடம் பாரதி நகரில் 5வது தெருவில் குடியிருப்பு. அதில் நாங்கள் 7 குடும்பம், கூட்டு குடும்பம். எல்லாருமே கூட்டு குடும்பம், கூட்டு தொழில் தான் பார்த்தோம். நாங்கள் சிறுக நாங்கள் உழைச்சி செஞ்சு நாங்கள் இருந்தாலுமே நிம்மதியோடு நாங்கள் இருந்தோம். எங்கள் வீட்டுக்கு முன்னால் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் பில்டிங்கில் வந்து பட்டாசு கடை ஏங்கி வந்தது எங்களுக்கு தெரியும். அப்போ பட்டாசு கடை ஏங்கி வரும்போது அவங்க உள்ள நிறைய கிஃப்ட் பார்ட்ஸ்லாம் போட்டாங்க. அப்போ நாங்கள் கிஃப்ட் பார்ட்ஸ் நிறைய போடும்போது செய்யும்போது ஒரு விட்டம் நாங்கள் சொன்னோம், பக்கத்தில் குடியிருப்பு இருக்குதையா, இப்படி நீங்கள் கிஃப்ட் பாக்ஸை போட்டு இப்படி இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்களையா, என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அந்த எல்லாம் காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர், நான் நாக்பூர் லைசன்ஸ் எடுத்து நடத்துகிறேன், நீங்கள் என்கிட்ட நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. அப்போ பட்டாசு கடைக்கு தான் லைசன்ஸ். இவங்க உள்ளே யாருக்கும் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நிறைய மணி மருந்து வச்சு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வெளியில் தெரியாது. அப்போ கெமிக்கல் கூட அடியில் அண்டர் கிரவுண்டில் வச்சிருக்கும் போது அப்போ அவங்க நைட்டா மருந்து முத நாள் நைட்டு மருந்து இறக்கிருக்காங்க. அது அவங்க பக்கத்தில் பார்த்துருக்காங்க, பார்த்து தட்டி கொடுத்துருக்காங்க. தட்டி கொடுத்தப்ப அவங்க கேட்காம உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு நீங்க போகணும். அந்த மாதிரி வெளியில பார்க்கும் இடைக்கில இருந்து கதையேன்னு வருது. பிள்ளைகளை கோப்பிட்டு வர்றதுக்குள்ள இந்த குழந்தை தொட்டில கிடக்கு. இந்த தொட்டிலும் போட்டு அவங்க அம்மாவை நாங்கள் கையை பிடிச்சி கூட்டிட்டாரு. இந்த குழந்தையை தூக்கிட்டு 7 மாத குழந்தையை தூக்கிட்டு வீட்டுக்கு தான் ரோட்டுக்கு தான் வந்திருக்கு. உற்றியே அடி டமான்னு அடிச்சு அப்படி தரமட்டம் ஆயிடுச்சு. எங்களுக்கு காதும் கேட்கல. என் பிள்ளைகளை கூட்டிட்டு இருந்தாங்க. எங்கிட்ட தான் போனோமோ, எங்கிட்ட தான் வந்தோம். லைட்டெல்லாம் அமைச்சிட்டாங்க. கண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியல. வெடி விபத்து பக்கத்துல நடக்குது. அந்த வெடி விபத்துல அந்த வீடுல இருந்து அத்தனை பேரும் வீடு இல்லாம போயிடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் அந்த வழியா 2 வீலர்ல கிராஸ் பண்றாரு. 2 வீலர்ல கிராஸ் பண்றவரு இந்த வெடி போய் பட்டு அவர் இறந்து போயிடுறாரு. வீடு இடிஞ்சு போய் ஒரு இரவுல இனிமே எங்களுக்கு வீடு இல்ல, எதுவுமே இல்லைன்னு ஒரு இடத்துல யாரால இருக்க முடியுமா? 1 மாசமா ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. எங்கிட்ட 10 பைசா அந்த டாக்டர் வாங்கல. அந்த குழந்தையை காப்பாத்தி கொடுத்தாங்க. எனக்கு 10 வருஷம் ஆச்சு அம்மா. இந்த இதெல்லாம் நான் தீபாவளி வெடியே கொண்டாடல. நான் எங்களுக்கு எங்க போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எங்க தான் தங்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அந்த சூழ்நிலை என்ன பண்ணணுன்னே தெரியாம எங்க வாழ்க்கை இருண்டு போன சூழ்நிலையா மாறிடுச்சு. 50 வருஷம் 55 வருஷம் 55 வருஷம் இருந்தோம். இந்த மாதிரி அங்கன்வாடியில் 6 மாசமாக நாங்கள் இருந்தோம். இந்த இடத்துல இருக்க விடாம எங்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி கம்பல் பண்ணி எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. புது தெருன்ற இடத்துல கல்யாண மண்டபத்துல இருந்து அங்கேயும் எங்களை 1 மாசம் கூட இருக்க விடல. எங்க வீடு பாதிப்படைஞ்ச சமீபத்துல கேடி ராஜேந்தர் பாலாஜி தான் எம்எல்ஏவா இருந்தாங்க. அவங்க வீடு தேடி நாங்க போனோம். அவங்களும் எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து எங்களுக்கான முயற்சியும் பண்ணல. எங்க வீடு இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணமாக இருந்த மருதுபாண்டியனும்
ஜெகதீஷ் என்றவங்களும் அவங்களும் எங்களுக்கு வந்து சரி இவங்க வீடு இப்படி ஆக்கி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சி அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணலை. நகராட்சியிலேருந்து எங்களுக்கு 3 நோட்டீஸ் அனுப்புனாங்க. அந்த 3 நோட்டீஸ்லையுமே என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எங்கள் வீடை வந்து அகற்றப்படணும், நீங்கள் 5 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட தான் அந்த கஷ்ட சூழ்நிலை 5 லட்சம் கேட்டாங்களே தவிர அவங்க வந்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து அவங்களுக்கான இந்த இடத்த வந்து அகற்றி கொடுப்போம். இன்னமும் அந்த வீடு அப்படியே தான் மேம் இருக்கு. எங்க வாழ்வாதாரம் வந்து இந்த மாதிரி நாங்க இழந்து இருந்ததுனால 7 குடும்பமா நாங்க தெருவில் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன செய்ய ஏது செய்ய தெரியாம நாங்க திக்குமுக்கு அடிச்சு இருக்கும்போது எழுத்தாளர் 10 நாள் ஆகி போச்சு. 10 நாள் அந்த சத்துணவு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு ஒரு உணவு நீங்க கொடுத்துருக்கீங்களா, செஞ்சிருக்கீங்களா, அவங்களுக்கு கொடுத்த துணி கொடுத்துருக்கீங்களா? அரசாங்கத்தில் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வீடு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா இங்கே ஹவுசிங் போர்டில் ஒரு 130 வீடு கட்டிப்பட்டு கிடந்தது. அப்போ ஏன் அதை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இல்லை அது வந்து சுனாமி பேரிடர் வந்தால் தான் கொடுக்கும். சிவகாசியில் எப்படிங்க பேரிடர் வரும்போது ஒரு வீடு வந்து ஹவுசிங் போர்டை கட்டி வச்சிருக்கிறீங்க, இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போக வேண்டும். கெமிக்கல் குடோன் வெடிச்சு 7 குடும்பம் வீதியில் இருக்கு, அங்கன்வாடியில் இருக்க, ஒரு 2 மாசமா இருக்கு. இந்த குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு கேட்டு செஞ்சு உடனே இந்த வீடு அவங்களுக்கு குடியிருப்புக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த குடியிருப்பு. விபத்து நடந்த போது ராமதாஸ் ஐயா வந்து இதை பார்த்துட்டு போறாரு. அந்த விபத்து இடத்த பார்வையிட்டு இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு திலகமாமா நீங்க வந்து பொருளாதார எது வேணுமோ அவங்க பார்த்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பைபாஸ் பாரதி நகர்ல தான் எங்களுக்கு எல்லாமே இருக்கு. அங்கேயுமே பாதி ஓட்டை எங்களுக்கு நீக்கிட்டாங்க. அதாவது இவங்க இல்லாத மாதிரியே எங்களை ஆக்கிட்டாங்க. ஒரு உயிரே இல்லாத மாதிரி எங்களை வெளியே எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. கதவு கிடையாது, கேட்டு கிடையாது, கம்பி கிடையாது, இந்த லைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நடு காட்டுக்குள்ள எங்களை கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. இவங்களுக்கு வீடு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. இங்க வந்து பார்த்தா எதுவுமே கிடையாது, தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. திலகமாமா தான் நேரடியா போய் மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் பேசி செஞ்சு இது பண்ணி எங்களுக்கு வேணுங்கிற வசதி. அந்த அம்மாவுடைய கையில இருந்து இருப்பு அவங்க என்னென்ன பண்ணணுமோ எங்களுக்கு அந்த கேட்டுல இருந்து அதுல இருந்து வீட்டு வசதிக்கு என்ன உள்ள லெட்டின் பாத்ரூம் டாய்லெட் என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த அம்மா அவ்வளவு ஒரு உதவி எங்களுக்கு பண்ணி அவங்களும் ஒரு பெண்ணா இருந்து யோசிச்சு எங்களுக்கு பெண்ணுகளுக்கு என்ன முக்கியத்துவம் பண்ணணுமோ அந்த சூழ்நிலை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. 10 வருடத்துக்கு முன்பு நாங்க இருந்த நிலைமை எங்களுடைய நிலைமை வந்து இந்த பொருளாதாரம் மட்டும்தான். அப்போ 12th முடிச்சோன்னே உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு பொண்ணை வக்கீல் ஆக்குங்க, இல்லாட்டும் ஒரு பையனை வக்கீல் ஆக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் 12th முடிக்கிற இந்த பொண்ணை வக்கீல் ஆக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்த ஸ்டெப்புக்கான முயற்சியை வந்து எடுக்க வச்சாங்க. அப்போ திலகமாமா தான் இருந்துக்கிட்டு எனக்கான ஏற்பாடு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தாங்க. லாய் யூனிஃபார்ம்ல இருந்து எனக்கான செலவுல இருந்து எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்து வீடு கொடுப்போம், அவங்க எங்கேயாவது ஓடி வேற இடத்துக்கு வீடு வித்துட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் எல்லாரும் இது பண்ணாங்க. ஆனால் அந்த குடும்பங்கள் அந்த வீட்டில் இருந்து தங்களை வந்து அங்கே இருந்து எல்லா வாழ்க்கையும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் அங்கே அந்த வீடுகள் குடி புகுந்துட்டாங்க. மதுரை ஹைகோர்ட்டில் தான் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. வக்கீல் சார் வந்து உங்களுக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஊடால அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதுக்கான அமௌண்ட் இவ்வளவு தூரம் இழந்துட்டோம், நம்ம வீடு நம்மளுக்கே திரும்ப கிடக்கும்னு சொல்லிட்டு அங்கே இங்கன்னு கடனை வாங்கி செஞ்சு ஒரு அமௌண்ட் அவங்க கேட்குற அமௌண்ட்லாம் அப்பப்போ ஏற்படுத்தி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ சூழ்நிலையும் இருந்தால் அந்த அமௌண்ட்டை கொடுத்ததுக்கான ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் அவங்க எங்கள் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்குன்னு எந்த ஒரு ஸ்டெப்புமே சொல்லாம இருந்து வழக்குக்கான தீர்வை வந்து எடுத்து கொடுக்கல. அம்மா திலகம்மா எங்களுக்கு கண் கொண்ட தெய்வம். திலகம்மா அவங்க வந்து எங்களுக்கு கொடுக்கலையானா அவங்க வந்து எங்களை நிற்கலையானா நாங்கள் தெருவில் இருப்போம். என் பிள்ளைகளும் குட்டிகளும் பெட்ரோல் போட்டு கொளுத்தி. அந்த சம்பவம் நடந்தப்போ உயிர் சேதம் எதுவும் ஏற்படாததால எந்த விதமான நிவாரணமோ இழப்பீடோ கிடைக்காத இந்த குடும்பம் இப்போ கேட்கறது எல்லாம் ஒன்றையும் ஒண்ணுதான். அந்த சம்பவத்தப்போ பாதிக்கப்பட்ட வீட்டை முழுசா இடிச்சு தரமட்டமாக்கிட்டு நிலத்தை மட்டும் கொடுங்க, ஒரு குடிசையாவது கட்டி பொழைச்சுக்கிறோங்கிறது மட்டும்தான். ஐபிசி தமிழுக்காக சிவகாசியிலிருந்து ஒளிப்பதிவாளர்கள் கோபிநாத் பாலசுப்ரமணியனுடன் செய்தியாளர் அக்ஷயா பாலசுப்ரமணியன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.